அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் கிரேவிங்க. இந்த காலிஃப்ளவர் கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, ஒயிட் ரைஸ் எல்லாத்தோடையும் தொட்டு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு கடாயில் ஒரு 3 லிட்டர் தண்ணி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதையும் நான் காலிஃப்ளவர் 300 கிராம் காலிஃப்ளவரை இதில் போட்டு மஞ்சள் போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வடித்து எடுத்துடலாம். ஒரு கடாயை வைங்க. 1 டீஸ்பூன் நெய், 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு காலிஃப்ளவரை ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு தட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்படி ஃப்ரை பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் குழம்பு நல்லா கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு 2லேருந்து 3 டீஸ்பூன் வெள்ளரி விதை சேர்த்துருக்கிறேன். உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி இதில் நான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வதக்கி இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச காலிஃப்ளவரை சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் 1/2 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு தண்ணி, உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றுங்க. உப்பு போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுங்கள். சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.